போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்படும் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு சிறிய வகை வணிக நிறுவனங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சலூன், நக அலங்கரிக்கும் நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் கபாப் உணவகங்கள் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த வகை வணிகங்களில் பெரும்பாலான பணப்பரிமாற்றங்கள் ரொக்கமாகவே நடைபெறுவதால் கடத்தல் கும்பல்கள் தங்களின் சட்டவிரோத பணத்தை இந்த நிறுவனங்களின் வருமான கணக்காக காட்டுகின்றன. உண்மையில் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தாலும் போலி ரசீதுகள் மூலம் அதிக லாபம் ஈட்டுவது போல் சித்தரித்து பண செலவை செய்யப்படுகிறது. விசேடமாக மார்சே போன்ற நகரங்களில் இத்தகைய கடைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளது. அதிக நள்ளிரவு வரை திறந்திருக்கும் இந்த கடைகள் பல நேரங்களில் வாடிக்கையாளர்களின்றி வரிச்சோடி காணப்பட்டாலும் கணக்கு வழக்குகளில் பெரும் லாபத்தை காட்டுகின்றன. இந்த முறைகேடு தொடர்பாக போலீசார் நடத்திய ஆய்வில் பல கடைகள் உரிமம் பெறாமலும் முறையான ஆவணங்கள் இல்லாமலும் இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிறுவனங்களின் கட்டுமான பணிகள் மற்றும் அலங்கார பணிகளுக்கு கூட கணக்கில் வராத பணமே பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக நகரின் மையப்பகுதிகளில் பாரம்பரியமான வணிகங்கள் நலிவடைந்து வருவதோடு இத்தகைய சந்தேகத்திற்குரிய கடைகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.